சார் வணக்கம் சார். வணக்கம் சார். 234 தொகுதியும் தேர்தல் கலை திமுகவில் கட்டிடுச்சு சார். எப்படி சார் பார்க்குறேங்க? சரி, திமுக அதாவது எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ திருவையாறில் வந்து எல்லாம் சேர்ந்து பாடுவாங்க. ஆனால் நமக்கு இசை தெரியுதே இல்லையோ, சும்மா ஜாலியாக இருக்கும். அது மாதிரி தான் நம்ம திமுகவோட இது நிலைப்பாடு நல்லா பேசுவாங்க, நல்ல கலைநயத்தோடு இதெல்லாம் பேசுவாங்க. மற்றபடி நல்லா இருக்கும், நல்லா காது கொடுத்து கேட்கலாம். அது கலைஞர் வாழ்த்த கலைச்சி இல்லை, அது நல்லா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ முக ஸ்டாலின் அவர்கள் மொழிப்போர் தியாகி எல்லாம் நடத்தினார். அதில் முன்னிலை வகித்தது யாருன்னா மாணவர்கள். ஸோ பெண்களும் சின்ன பசங்க தான், அதுவும் மாணவர்கள். இப்போ எப்படி இளைஞர் அணி இருக்கோ அதே போல இதில் வந்து மாணவர் அணி அவங்க சார். ஆமாம், இளைஞர் அணி. அப்புறம் இளைஞர் அணின்னு பார்த்தா ஸோ அதனால மாணவர் அணின்னு வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ விஜய் கிட்டே இருக்கிற கூட்டங்கள் எல்லாமே சின்ன பசங்க. ஸோ சின்ன பசங்கன்னா அது வந்து மெச்சூரிட்டி இல்லாத பசங்க. இவங்க மாணவர்கள் கொண்டு வரான். மாணவர்கள்னா திமுகன்னு சொன்னாவே அது ஒரு பாசறை, பேசுறதுல பயங்கர வாய் இருக்கும். ஸோ இது அவங்க தாவை கிட்ட இல்லை. ஸோ இதை கொண்டு போகிறாங்க, கவுண்டர் பண்ணுறாங்க. ஸோ நல்லா இருக்கும் விஷயங்கள். ஸோ அதனால திமுக தன்னுடைய நிலைப்பாட்டை பேச்சாளர்கள் அப்படிலாம் வர்றதை விட்டுட்டு இப்போ மகளிர் அணி அது எல்லாமே நிறைய அணிகள் இருக்குது, அணியாக இருக்கிற இது வந்து பார்த்தீங்கன்னா திமுக இந்த டைம்ல வந்து ரொம்ப கவனம் இருக்கிறது வந்து மாணவர் அணியாக தான். மாணவர் அணினா மாணவர்கள் என்ன சின்ன பசங்க நல்லா பேசுவாங்க, அது ட்ரெயின்டு பீப்புள் எல்லாம். நல்லா அந்த ராஜீவ் காந்தி ஒருத்தர் அவர் நிறைய ட்ரெயின் பண்ணியிருக்காரு. அவருடைய நிலைப்பாடு தான் இதுல என்டிகேல இருந்தார் சார். என்டிகேல இருந்தார். அவர் நல்ல அழகான ட்ரெயின் பண்ணி கொண்டு வந்துட்டார். ஸோ இனிமே இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கலை கொட்டும் இந்த அரசியல்லாம் முன்னாடி மாதிரிலாம் இருக்காது, நல்லா பேசுவாங்கன்றது தான் என்னுடைய புரிதலாக இருக்கிறது சார். இது பாரு, மாணவர்களை வந்து முன்னிறுத்தும் போது அந்த மாணவர்களுக்கு எப்படி சார் இருக்கும்? ஏன்னா இப்போ பெரும்பாலான தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் இருக்கு, இது மாதிரி மாணவர் அணியை வந்து நம்ம பார்த்ததே இல்லை. இவங்க வந்து அந்த மாணவர் அணிகளை வந்து முன்னிறுத்தும் போது எப்படி சார் இருக்கும் அந்த மாணவர்களுக்கு? சரி, கண்டிப்பாக அவனுக்கு ஒரு இந்த நாட்டை பற்றி தெரிஞ்சுக்கிறான், அது ஒரு நல்ல விஷயம் தான். ஏற்கனவே அறிஞர் அண்ணா கொண்டு வந்தது தான். பச்சைபாஸ் காலேஜில் வருவாங்க, ஆனால் அவங்க காலேஜ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த முறை தேர்தலில் யூஸ் பண்ணியிருக்கு திமுக. ஸோ இது வந்து நல்ல கவுண்டர், தாவிய கவுக்கு அந்த இளைஞர்கள் அதெல்லாம் கொண்டு வரதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. நல்ல ஒரு விஷயம் தான். அதாவது மாணவர்கள் வராங்க, அந்த மாணவர்கள் தேசத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய பர்சனலாக. திமுக அண்ணா திமுக இல்லை, மாணவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது நல்லது தான். அவர்கள் என்ன மாதிரி முன்னெடுக்கிறார்கள் என்பது நம்ம பார்க்கணும். அது இந்த தேர்தலில் நம்ம இருந்து பார்ப்போம் சார். இப்போ இந்த மாணவர் அணியெல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏதாவது ஒரு இஷ்யூனா டெல்லியெலாம் கூட்டு போய் போராடலாம் வச்சாங்க. அப்போ அந்த மாணவர்களுக்கு அந்த உணர்வுபூர்வமாக எப்படி சார் இருக்கும்? இல்லை, அந்த பார்த்து நான் டெல்லியிலே போயிருக்கேன், அது நான் போயிருக்கேன். ஆனால் நல்ல ஒரு உணர்ச்சிகரமாக இருக்குது. நல்லா பேசுகிறாங்க, 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சூப்பராக பேசுனாங்க. நானே நினச்சேன், அடே நீங்கள் இந்த மாணவர்களுக்கு இவ்வளோ அறிவாடா அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். டெல்லியில் நான் பார்த்துருக்கேன். ஸோ அதனால் அந்த மாணவர்களுக்கும் அறிவு வேணுங்க. அப்போ தான் அவன் வந்து நல்லதை கெட்டதை பார்ப்பான். சும்மா அந்த பேசுறதுலாம் சும்மாலாம் பேச முடியாது. இப்போல்லாம் அந்த மாணவர்கள் வந்துட்டாங்கன்னா அரசியல்வாதிகளை கேள்வி கேட்கணும். எப்படிதான் நீ கொடுப்ப, எப்படி நீ இதெல்லாம் பண்ணணும் என்பது ரொம்ப நாள் என்னுடைய ஆசை. அது திமுகவே வந்து நிறைவேற்றி இருப்பது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. சார், இப்போ இந்த மாணவர் அணியை உங்களுக்கே தெரியும், ஒரு கட்சியில் ரொம்ப இது பண்ணுறதா இருந்தால் பார்த்தீங்கன்னா, அதாவது ராஜீவ் காந்தி அவர் எப்படி சார் அவங்க வந்து மேம்படுத்துவார்? இல்லை, ராஜா அவர்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அந்த கிரவுண்டு லெவல், எப்படி மக்களுடைய ரசனை, எப்படி அந்த எது மக்களோட அந்த முக்கியமாக வந்து அந்த பங்கெடுத்து வந்து மாணவர் அணி செயலாளர் அப்படின்னு அந்த மாணவர் அணி செயலாளர் இருக்கும் போது அந்த மாணவர்களை எந்த அளவுக்கு வந்து பக்குவப்படுத்துவார்? இல்லை, நல்ல பக்குவப்படுத்துக்கான நல்ல விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப டேலண்டட் மேன், அந்த இதெல்லாம் பார்த்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் நேராக மக்கள்கிட்ட சேர்ப்பாங்க, நிறைய பேசுவாங்க. எப்படின்னா திமுககாரன் நிறைய பேசுவான், நீ கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். எது இருந்தாலும் மதுரை மல்லியை கொண்டு போயிட்டு தஞ்சாவூர் மல்லினா ஆமாம் நீ எடுத்துக்கணும், அது மாதிரி பேசக்கூடிய ஒரு கட்சி எதுனா திமுக. அந்த நயம் நல்லா பேசுவான். அது ட்ரெயின் பண்ணி வந்திருக்கான். இப்போ சும்மா இல்லை, நேராக வந்து முதல்ல பயிற்சி பெற்று இப்போ களத்துக்கு வந்திருக்காங்க, யுத்த காலத்தில் வந்திருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சார். இப்போ இந்த பொதுக்கூட்டங்கள்லாம் நடந்தில்ல சார், மொழிப்போர் தியாகிகள் கூட்டம், அதெல்லாமே வந்து அந்த மாணவர்கள் தான் முன்னெடுத்து பண்ணுறாங்க. அது எப்படி சார் அந்த ஆர்வம்லாம் வருது? இல்லை, மாணவர் தமிழ்நாடு ஃபுல்லாகவே அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் நான். அது எப்படி சார் அவங்களுக்கு அந்த ஆர்வம் வரும்? சரி, இந்த மாணவர்களை கொண்டு வரதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக திமுக பண்ணது என்னென்னா பராசக்தி படத்தை போட்டாங்க. ஸோ அவனுக்கு ஏற்கனவே கொஞ்சம் பேக் இதில் கொடுத்துட்டாங்க, இந்த மொழி போர் இப்படிலாம் இது இப்படிலாம் சொல்லிட்டாங்க. இப்போ அதனுடைய பின்னணியில் மாணவர்கள் வந்து உணர்ச்சி ரொம்ப மிகுந்தவர்கள். அந்த உணர்ச்சியை தட்டி விட்டா அவன் உணர்ச்சி ஆயிடுவான். அவன் ரொம்ப உணர்ச்சி ஆகக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா மொழி.
தமிழுக்காக நம்ம எல்லாமே சொல்லுவோம், யார் எந்த கட்சியாலும் நம்ம தமிழை விட்டு கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாணவர்கள் என்னென்னா அதனுடைய தாக்கத்தை நிறைய இது பண்ணும். அக்கா நீ ஓட்டு போடுக்கா நம்ம தமிழ் போச்சுக்கான்னு சொல்லுவான், இவன் சத்தியமாக சொல்லுவான். அப்போ என்னென்னா பேச்சு நயம் அதெல்லாம் இருக்கும்போது எதிர்கட்சிகள் இன்னும் கொஞ்சம் நிறைய கற்றுக்க வேண்டும், அவ முன்னணி எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மை. இப்போ புலிக்கு பிறந்தது பூனையாகாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தோம்னா சீமான் கட்சியில் இருந்தார். அதுக்கப்புறம் இங்கே வந்து அதாவது இங்கே திமுகவில் வந்து மாணவர் அணி செயலாளராக வந்து இவர் இருக்கார் ராஜீவ்காந்தி அவர்கள். அந்த மாணவர் அணியை வந்து நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு எப்படி சார் அவர் இது பண்ணுவார்? இல்லை அவரு சீமானோட எல்லாம் என்ன நோட்லாம் தெரியும். எனக்கு அந்த ராஜீவ்காந்தியை பற்றி நான் நிறைய அவரை பற்றி பார்த்துருக்கேன். சீமானுக்கே வந்து பேக்ரவுண்டு சொல்லி கொடுக்க அவர் தான் சொல்லி என்கிட்ட சொன்னாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாலேஜ் இந்த ஆளுக்கு எப்படி இருக்கும், இவர் சினிமா நடிகன் தான் எப்படி இருக்குன்னு நான் ஆச்சரியப்பட்ட போது தான் சொல்லுங்க. அதுக்கு பின்னணி ராஜீவ்காந்தி அப்படின்னாங்க. அது அப்படியே கொத்தின்னு வந்துச்சு திமுக கொண்டு வந்து அந்த மாணவர்கள் எல்லாம் ட்ரெயின் பண்ணி ஒரு நல்ல களத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஆரோக்கியமாக இந்த எலெக்ஷன் நடந்தால் நானே ரொம்ப சந்தோஷப்படுவேன் சார். இப்போ இந்த மாணவர்கள்லாம் வந்து இப்போ பெரும்பாலும் நீங்களாம் மாணவராக இருந்தால் சார் வந்திருப்பீங்க. நீங்களாம் வரும்போது எப்படி சார் ஆர்வம் இருக்குமா சார் அந்த கட்சியில் வரும்போது? நம்ம மக்களுக்கு ஏதாவது பணி செய்யணும் தானே சார் வருவாங்க? இல்லை அவங்க மாணவர்களுக்கு அறிஞர் அண்ணா இது சொல்லும் போதே நிறைய விஷயங்கள் அப்போவே நிறைய மாணவர்கள்லாம் ஈடுபட்டுனாங்க. ஆனால் இந்த அளவுக்கு ஃபுல் பிளட்ஜை வந்து பண்ணலை. கலைஞரே நிறைய மாணவர்களை பற்றி நிறைய உரையெல்லாம் நடத்தியிருக்காரு. நான் கலைஞருடைய மீட்டிங்லாம் பார்த்துருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா அப்படி விரி ஏற்றிடுவார் கலைஞர். நாங்கள்லாம் என்ன பண்ணுவோம்னா அப்போ கடவுளே இதோடு கலைஞர் இன்னும் கொஞ்சம் பேசணும்னு நினைப்போம். அந்த மாதிரி அந்த தமிழ்ச்சுவை அதெல்லாம் கொண்டு போன கலைஞர்கள் இப்போ கரெக்டாக இந்த இளைஞர்களை வந்து ஸ்டாலின் அவர்கள் பிடிச்சிட்டாரு. இது ஒரு நல்ல ஒரு இதுவாக தான் எனக்கு தெரியுது சார். இப்போ இது மாதிரி இல்லாமல் மாணவர் அணி செயலாளர் ராஜீவ்காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த மாணவர்கள்லாம் வச்சு நம்ம வீடாக அனுப்பிச்சு நம்ம வாக்கு சேகரிக்கணும். இப்போ உங்களுக்கே தெரியும், இப்போ தாவாக்கானா எவ்வளோ பஞ்சாயத்து பண்ணுவாங்க, போனோம்னா விசில் வச்சுன்னு. உங்களுக்கு தெரியும் திமுகனா எப்படி வந்து அவங்க வாக்கு சேகரிப்பாங்க. இந்த மாணவர்களை இப்படி வாக்கு சேகரிக்க அமிச்சோம் அப்படின்னா எப்படி சார் அது? கண்டிப்பாக இப்போ என்னென்னா தாவேக்காரன் ஓட்டு எனக்கு தெரியாது, எலெக்ஷனை வராங்களா என்னன்னு தெரியாது. எலெக்ஷன் வந்தால் எல்லா ஊரையும் விசில் ஊதின்னு போவான். விசில் ஊதி போகிற நல்லாவா இருக்கே, ஒரு எரிச்சலாக வரும். எரிச்சலாக அது பின்னாடி இவன் போய் அம்மா ஸ்டாலின் இவர் செஞ்சாரு 1000 ரூபா கூட எதை சொல்லுவாங்க, சொல்லிட்டு நயமாக பேசுவான். ஏன்னு கேட்டினா இந்த மாணவர்கள் எல்லாம் இந்த ராஜீவ்காந்தி உருவாக்க ஒரு படை, அந்த படையை வந்து இவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அந்த எப்படி பேசுவாங்க, எப்படி கவுண்டர் பண்ணுவாங்க, கொள்கையெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா இவர் வந்து டைரக்ஷன் பண்ணாரு, சீமான டைரக்ஷன் பண்ணதே அவர் தான் சொல்லி இருக்கும்போது இந்த மாணவர்களை ஈஸியாக வந்து டைரக்ஷன் பண்ணி எப்படி பண்ணோம், எல்லா இடங்களையும் நீங்கள் வந்து கோபப்படக்கூடாது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக சொல்லி வழி நடத்துவார் என்பது சார். இப்போ வீடாக போகும்போது அங்கே இருக்கிற மக்கள் எப்படி சார் அதை பார்ப்பாங்க? மாணவர்களாக வரும்போது எப்படி சார் பார்ப்பாங்க? இப்போ திமுக மாணவர் அணியாக அங்கே போகிறாங்க அப்படின்னா, ஒரு வாக்கு சேகரிக்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி சார் பார்ப்பாங்க ஒரு வாக்காளராக? இப்போ நம்ம தெருவில் போயினே இருங்க, ஒரு ஸ்கூலில் வந்து 10-20 பசங்க வரும். பண்ண உடனே நம்ம மீறி நம்ம பிள்ளையே கிடையாது, ஆனால் நம்ம ஆசையாக இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். ஸோ அது மாதிரி இந்த வாக்காளர் என்ன பண்ணுவான், சின்ன பசங்க வந்து பேசுகிறாங்களா அப்படின்னு மனம் மாற்றம் பண்ணுவான் அப்படின்ற ஒரு விதையை கற்றுட்டாங்க டிஎம்கே. ஸோ அதுதான் எல்லாருமே வந்து ஒரு பூக்கள் என்றால் நல்ல மனம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். சின்ன பசங்க வரும்போது எப்படி இருக்கும், இந்த பையன் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சிச்சுன்னா அது உண்மையிலே கொஞ்சம் ரொம்ப யோசனை பண்ண வேண்டியது. அவங்க நல்லா திங்க் பண்ணியிருக்காங்க என்பது என்னுடைய சார். பெரும்பாலும் திமுகவில் தான் பல அணிகள் வந்து உருவாக்குது. இது எப்படி சார் ஒரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அப்போ அரசியல் இது பண்ணும்போது வழி நடத்திடுவார்? மற்ற அரசியல் விட திமுகவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பான் அந்த இதில். ஒரு ஸ்டாலின் மட்டும் கிடையாது, அதை இவர் ஸ்டாலினுடைய முகமாக நிறைய மாவட்டங்கள்ல எல்லாம் பேசுவான். ஏன்னா அவங்க கொடுப்பாங்க. இது திமுகவினுடைய அடிப்படையிலேருந்தே வந்தது தான், கலைஞர் டைம்லேருந்து வந்தது தான். மற்ற கட்சிகளை விட இவங்க கொஞ்சம் அதில் மாற்றமாக இருப்பாங்க என்பது என்னுடைய கருத்து சார். இப்போ பெரும்பாலும் தமிழ்நாட்டில் வந்து மாணவர்களாக போயிட்டு வாக்கு சேகரிக்கும் போது அங்கே எப்படி சார் மனநிலை இருக்கும் வாக்காளருக்கு? ஒன்று இப்போது பசி எடுக்குது எனக்கு நான் போய் யாருக்கிட்டே தம்பி எனக்கு பசி எடுக்குதுன்னா கண்டிப்பாக சாப்பாடு வாங்கி கொடுப்பான். சின்ன பையன் கேட்டால் தரமாட்டான், யோசனை பண்ணுவான், 5-10 கொடுப்பான். இதே நீங்கள் உள்டாவாக திங்க் பண்ணி பாருங்கள். ஒரு வயசானவங்க அங்கே இருக்காங்க, ஒரு சின்ன பையன் போய் சொல்கிறான், அது திமுககாரன், அது ராஜீவ்காந்தி ட்ரெயின் பண்ண ஆளுங்க, போனவொடனே எங்கே அட்டாச் பண்ணுவான், எங்கே சென்டிமெண்ட்டாக இது பண்ணுவான், இதுதான் அவங்களுடைய இதுவாக இருக்கும். நேராக போய் சென்டிமெண்ட்டாக அட்டாக் பண்ணுவான் இந்த பசங்க. அதே மாதிரி நல்லா அழகாக பேசுவானுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாக்காளர்களை
மதிமயங்க செஞ்சிருவானுங்க. அதாவது மார்க்கெட்டிங் டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான், பேச ஆரம்பிச்சோன்னா முடிஞ்சது கதை. அப்படி தான் நான் நினைக்கிறேன். நன்றிங்க சார். நன்றி.